இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் அண்ணி, சாங்க கலக்கிட்டீங்க. மித்ரா, ஏன்பா அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா, ஆரத்தி எடுத்துக்கப்பா. இவ்வளோ நாளா நடிச்சு நடிச்சு நான் நொந்து போயிருக்கேன் டாடி. இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்குள்ள இல்லாத கேரக்டர் காட்டி அந்த லக்ஷ்மி முன்னாடி அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது, சிரிக்கிறது, ஃபீல் பண்றது, அது எவ்வளவு பெரிய நரகம்னு தெரியுமா டாடி உங்களுக்கு? போன கூட அக்கா. ஜானு அக்கா, மாமா நல்லா இருக்காருல்ல? அவருக்கு என்னடி, ரொம்ப நல்லா இருக்காரு. அது இல்லக்கா, நேத்து ராத்திரி எல்லாம் ஓகே தானே? மாமா உன்கிட்ட சந்தோஷமா இருந்தாராக்கா? என்ன என்ன ஆச்சுங்க? ஒண்ணு இல்ல, நான் இப்ப வரேன். நான் கொஞ்சம் பிசினஸ் கால் பேச வேண்டியிருக்கு. எனக்கு தெரியும்க்கா, உன்னை மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உன்னை அவரு நல்லா பாத்துக்குவாரு. ஆமா ஜானு, அவருக்கு என் மேல நிறைய அன்பு. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அக்கா, என்னாச்சு? உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு. உன் குரல் அந்த ஹாப்பினஸே தெரியலையேக்கா. சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனாலதான். ஓஹோ, டயர்டா இருக்கியா? யாருமா போன்ல? அக்கா லக்ஷ்மியா? இங்க கூட எப்படி இருக்காளோ என்னமோ. அம்மாடிய லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க சித்தப்பாலாம் எப்படி இருக்கீங்க? எங்களை பத்தி என்ன சொல்ல? நீ உன் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்னம்மா, எல்லாரோடையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டல? எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க, அண்ணி ஸ்வீட் செஞ்சிருக்காங்க. வாவ் அண்ணி, நீங்க பண்ண அந்த ஸ்வீட்டோட வாசனையே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் போலயே. சீக்கிரம் கொடுங்க, சாப்பிட்டு பாக்குறேன். போட்டு கொடுங்க. அண்ணி, எனக்கு ஒரு கப்பு. சூப்பர்.
அது எனக்கு எனக்கு அ, அம்மா உனக்கு சுகர் இருக்குல்ல, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு மட்டும் சாப்பிடுறேன். இது என் வீட்டு மருமக, என் பேத்தி செஞ்சது. இன்னைக்கு நோ கண்டிஷன். ஆஹா, பிரமாதமா இருக்கு. ஐயோ பாட்டி, அதான் நோ கண்டிஷன் சொல்லிட்டேன்ல. அ, என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வேண்டாம். நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அம்மா லக்ஷ்மி, அவன் ஏதோ பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். அதோட ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான். நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. ம், இதுல நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவனுக்கு பிடிக்கலன்னு தானே வேண்டான்னு சொன்னா. நாம அவனுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்து அவன் சாப்பிட போறான். இதுக்கே வருத்தப்படணும். ம், சரி நான் அப்படியே பண்றேன் அத்தை. சரி சரி, சீக்கிரமா சாப்பிடுங்க. சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. லக்ஷ்மி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ.